வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட ஹேர் கேர் ரொட்டீன் பத்தி தான் பார்க்க போறோம். டாப் டு பாட்டம் என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், எப்போ யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணா என்ன நடக்கும், எனக்கு என்ன நடந்துச்சு எல்லாமே டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. So without any further explanation, let's move on. ஹேரை வந்து நான் இவ்வளவு தூரம் கட் பண்ணிட்டேன். எப்போ ஒரு 1 year பேக் கரெக்டாக இவ்வளோ தூரம் கட் பண்ணேன். எதனால அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு 1 year பேக் என்னோட ஹேருக்கு நான் பண்ண வேலையால ஹேரை நான் இங்கேருந்து ஆரம்பிச்சு இங்கே வரைக்கும் ரொம்ப கருமமான ஒரு கலர் பண்ணியிருந்தேன். ஒரு இங்கிலீஷ்காரி வந்து எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு கலர் தான் பண்ணியிருந்தேன். நான் அதை பண்ணிட்டு நான் பெரிய இங்கிலீஷ்காரியா உணர்ந்தேன். ஆனா ஆக்சுவலி பார்க்க போனா ரொம்ப கேவலமா தான் இருந்திருக்கும். அது இப்ப நான் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கே வந்து வாமிட் வர மாதிரி தான் இருக்கு. என்ன பண்றது, அது ஒரு அடலசன்ட் ஏஜ். நம்ம மாடர்ன் விமனா மாறணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நார்மல் ரேண்டம் வில்லேஜ் கேர்ளோட தாட்ல நான் அதை பண்ணிட்டேன். பட் ஐ வாஸ் ரெக்ரெட்டிங் ஆஃப்டர் தட். அந்த கலரும் சுத்தமா எனக்கு செட் ஆகல. அண்ட் ஆல்சோ என்னோட ஹேரும் கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிடுச்சு. ஏன்னா அப்படி ஒரு லைட் கலர் கொண்டு வரணும்னா நம்ம ஹேர் அதுக்காக தயார் பண்ணுவாங்க. வெரி பேட் டெசிஷன் விச் ஐ எவர் டேக் இன் மை லைஃப். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிறுக்குத்தனமான விஷயம் தோணுச்சுன்னா அதை பண்ணாதீங்க. ஓகே, அதுக்கப்புறம் 1 yearல இவ்வளோ பெருசா என்னோட ஹேர் வந்து எப்படி நான் வளர்த்தேன் அப்படின்ற டிப்ஸ் தான் இதுல நான் சொல்ல போறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோட ஹேருக்கு ரெகுலரா வந்து ஹேர் மாஸ்க் போடுவேன் அப்படின்னு கேட்டா போடணும்னு நினைச்சேன், ஆனா போடல. நான் சில ஹேர் மாஸ்க் வாங்கினேன், ரொம்ப ரேரா ஒரு 3 months ஒன்ஸ் இல்லை 4 months ஒன்ஸ் 5 months ஒன்ஸ் அப்படிதான் நான் போட்டிருக்கேன். எப்பயாவது தோணுச்சுன்னா போட்டிருக்கேன். பட் ரெகுலரா யூஸ் பண்ணலாம்னு கேட்டா நோ, இட்ஸ் அ பிக் நோ. பட் அதுக்காக உங்களை போடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். போட்டா இன்னுமே சூப்பரா வந்து என்னோட ஹேர் டெக்ஸ்சர் மாறி இருக்கலாம், இல்லை இன்னுமே கொஞ்சம் ஃபாஸ்டா இன்னும் பெருசா என் ஹேர் வளர்ந்துருக்கலாம். ஸோ ஹேர் மாஸ்க்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க வந்து வில்லேஜ்ல இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு வந்து ஈஸியா ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது, உங்களுக்கு வந்து ஒரு ஆர்கானிக் பவுடர் கிடைச்சதுன்னா அந்த பவுடர் யூஸ் பண்ணி ஹேர் பேக் போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன்லயே நிறைய வந்து கோகோனட் மாஸ்க் அது இதெல்லாம் கிடைக்குது, அதை வாங்கி நீங்க ஹேர் மாஸ்க் போடுங்க. அந்த ஹேர் மாஸ்க் எதுக்குன்னா உங்களோட ஹேரோட டெக்ஸ்சரை மெயின்டைன் பண்ணும். ஸோ தட் உங்க ஹேர் வந்து பிரேக் அவுட் ஆகாது, அதனால ஹேர் ஃபால் ஆகாது. ஹேர் வந்து ஹெல்த்தியா மெயின்டைன் ஆகும்போது ஈஸியா ஹேர் க்ரோத்தும் நல்லா இருக்கும். அதுக்கு தான் வந்து ஹேர் மாஸ்க். செகண்ட் திங், ஸ்கேல்ப் சீரம். நான் வந்து 2 ஸ்கேல்ப் சீரம் சொல்றேன். ஒன்னு வந்து விஷ்கேரோட ஸ்கேல்ப் சீரம், விஷ்கேரோட ஸ்கேல்ப் சீரம், இன்னொன்னு பில்கிரிமோட சீரம். இது 2 தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். அதுல ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கிறது ஐ திங்க் விஷ்கேர். பட் இது கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவ். இது அதோட கொஞ்சம் தான் காஸ்ட் கம்மி. இது கொஞ்சம் சீக்கிரமாவே காலி ஆயிடும். அது ஒர்க் பண்ற விதமும் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. ஸோ என்ன கேட்டா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இது கொடுங்க. மேக்ஸிமம் இதை அவாய்ட் பண்ணிட்டு இதையே கொடுத்துக்கோங்கன்னு தான் சொல்லுவேன். எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ விஷ்கேரோட ஹேர் சீரம் வாங்கிக்கோங்க. அதுல ரைஸ் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு அண்ட் ஆல்சோ ரோஸ்மரி எக்ஸ்ட்ராக்டும் இருக்கு. கொஞ்சம் கிரீஸியா இருக்கும். ஸோ நைட் படுக்க போறதுக்கு முன்னாடி ரெகுலரா உங்களுக்கு எங்க வந்து சொட்ட விழுந்திருக்கோ அங்க நீங்க அடிச்சுட்டு படுத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 3 months or 1 month டிஃபரன்ஸ் தெரியும். பட் கன்சிஸ்டன்டா 3 months யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் விசிபிளா டிஃபரன்ஸ் தெரியும். இப்போ இங்கெல்லாம் அடிச்சிருக்கீங்கன்னா நல்ல ஒரு growth வந்து புது ஹேருக்கு வந்து கிடைக்கும். ஸோ டெஃபினட் ட்ரை பண்ணி பாருங்க. இது ரெண்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது ஹேர் சீரம் தெரியும்னா நீங்க அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரெகுலரா கன்சிஸ்டன்டா ஸ்கேல்ப் சீரம் வந்து யூஸ் பண்ணணும். ஹேர் மசாஜ். டெய்லியும் படுக்க போறதுக்கு முன்னாடி இந்த ஹேர் சீரம் ஸ்கேல்ப் சீரம் யூஸ் பண்ணிட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஹேர் மசாஜர் வாங்கிக்கிட்டு நல்லா வந்து மசாஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ட் ஹேருக்கும் ஸ்கேல்ப்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. பிளட் சர்க்குலேஷன் வந்து அதிகப்படுத்துறதுனால நமக்கு ஹேர் க்ரோத்தும் ரொம்ப சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் திங், ஹேர் வாஷ் தான் இல்லையா? ஆனா ஹேர் வாஷ்க்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இருக்கு. நீங்க ரெகுலரா ஆயில் அப்ளை பண்றீங்களோ இல்லையோ, உங்களுக்கு பிடிக்கல ஹேர் ஆயில் அப்ளை பண்ண மாட்டீங்க அப்படின்னா நைட் படுக்க போறதுக்கு முன்னாடி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு டேண்ட்ரஃப் இல்லை அப்படின்னா, டேண்ட்ரஃப் இருந்ததுன்னா அட்லீஸ்ட் ஒரு 15 minutesக்கு முன்னாடியாச்சும் ஹேர்ல ஃபுல்லா ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஃபுல்லா உங்களோட ஹேரோட லென்த்ல ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதை மாய்ஸ்சர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து உங்களோட ஷாம்புவை போடணும். ட்ரையா ஹேர் இருக்கும்போது எக்காரணத்துக்கு கொண்டும் ஷாம்புவை நீங்க உங்களோட ஹேர்ல அப்ளை பண்ணாதீங்க. வந்து ஓவர் நைட் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி நெக்ஸ்ட் டே வாஷ் பண்றது ஓகே தான். நம்ம மேக்ஸிமம் 4 hours முன்னாடி வீட்ல இருக்கும் போது ஹேர் வாஷ் பண்றோம்னா 4 hours முன்னாடி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணும்போது இன்னுமே ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. நைட் காலைல எழுந்து நீங்க ஒர்க் போகணும், ஆஃபீஸ் போகணும், ஸ்கூல் போகணும்னா அப்ப நைட் வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி பிரைட் பண்ணிட்டு படுத்து தூங்கிட்டு மார்னிங் எழுந்து நீங்க வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் திங், ஹேர் வாஷ். ஹேர் வாஷ்க்கு 2 ஷாம்பு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு. இது கொஞ்சம் நீங்க ஹேர் கேர் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா 3 ஷாம்பு யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஷாம்பு என்ன அப்படின்னா ரெகுலரா நீங்க டெய்லி யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஜென்டிலான ஷாம்பு. அது டவ் ஷாம்புவா இருக்கலாம், லோரியலா இருக்கலாம். எனக்கு பிடிச்சது டவ் அண்ட் லோரியல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது 2 யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, செகண்ட் ஷாம்பு ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு. கண்டிப்பா டேண்ட்ரஃப் வந்து ஸ்கின்ல வரும். ஸோ வீக்லி ட்வைஸ் ஆகுது அந்த டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணணும். நீங்க டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணாதப்போ ஒன் டைம் மட்டும் நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் நார்மல் ஜென்டில் ஷாம்பு யூஸ் பண்ணி. டேண்ட்ரஃப் இருக்கு, ஒரு வீக்லி ட்வைஸ் நீங்க ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்றீங்க அப்படின்றப்போ ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்புவை உங்களோட ஹேர்ல ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணி நல்லா வந்து சூப்பரா ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு
அது ஒரு 2 minutes 3 minutesக்கு அப்படியே ஹேர்ல விட்டுட்டு பாடிலாம் ஃபுல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஒரு 5 minutes ஆனதுக்கு அப்புறம் அதை வாஷ் பண்ணி நெக்ஸ்ட் வந்து திரும்ப அந்த ஜென்டில் ஷாம்பு இருக்குல்ல அதை யூஸ் பண்ணி உங்களோட ஹேர் எல்லாம் ஃபுல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் தான் மெயின். நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா முன்னேறிட்டீங்க அப்படின்றப்போ தேர்டா கிளாரிஃபைங் ஷாம்புன்னு சொல்லி இருக்கு. இது வந்து எக்ஸ்பென்சிவ் கிளாரிஃபைங் ஷாம்பு. இது வந்து தி பெஸ்ட் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ், அதாவது ரொம்ப கம்மி விலையில இருக்கிற மாதிரி ஒரு கிளாரிஃபைங் ஷாம்பு. இது ரெண்டுல எதை வாங்க முடியுமோ அதை வாங்கிக்கோங்க. நான் இன்னும் இதை ட்ரை பண்ணல, நான் இதுதான் ட்ரை பண்ணியிருக்கேன் அண்ட் இது வந்து ஒர்க்கிங் வெல். இது எதுக்கு அப்படின்னு சொன்னா நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மளோட ஸ்கேல்ப்ல வந்து ஸ்டோர் ஆயிடும், அப்படியே பில்டப் ஆயிடும். அந்த பில்டப்ஸை ரிமூவ் பண்றதுக்காக தான் இந்த கிளாரிஃபைங் ஷாம்பு. ஆனா இந்த ஷாம்பு ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடாது. வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ட்வைஸ் இந்த ஷாம்புவை யூஸ் பண்ணி ஸ்கேல்ப்ல இருக்கிற டர்ட்ஸ், விடாம புடிச்சிட்டு இருக்கிற டர்ட்ஸ், பில்டப்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணி ஸ்கேல்பை ட்ரை ஆகிடும். ஓகே, ஸோ அதனால தான் ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடாது. மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் மட்டும் இந்த ஷாம்புவை யூஸ் பண்ணி ஃபுல்லா டீப் கிளீன் பண்ணுங்க உங்களோட ஸ்கேல்பை. ஸோ இந்த 3 ஷாம்பு மெத்தட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு ஃபர்ஸ்ட் சொன்ன 2 ஓகே, கொஞ்சம் நல்லா கன்சிஸ்டண்டா பண்ணிட்டு இருக்கீங்கன்றப்போ இந்த 3ஆவதையும் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் திங், வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் கரகரன்னு துண்டை போட்டு தேய்க்கிறது, முன்னாடி முடிய போட்டு டொக்கு டொக்குன்னு அடிக்கிறதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா அப்போ சிகாக்காய் யூஸ் பண்ணும்போது அதெல்லாம் கீழே உதறணுன்றதுக்காக நல்லா தட்டினாங்க. நீங்க என்ன யூஸ் பண்றீங்க? ஷாம்பு தான் யூஸ் பண்றீங்க, டொக்கு டொக்குன்னு ஏன் தட்டணும்? அதெல்லாம் வேணாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் டு மேக் யூர் ஹேர் ஹெல்தி அண்ட் ஃப்ரிஸ் ஃப்ரீ இஸ் ஹேர் சீரம். அது லென்த்தோட சீரம். ஃபர்ஸ்ட் பார்த்தது ஸ்கேல்ப் சீரம், இப்ப பார்க்க போறது லென்த்துக்கான சீரம். அதுல நான் யூஸ் பண்ணது இந்த 2 சீரம் தான். இது ரெண்டுல எனக்கு ரொம்ப பிடிச்சது லோரியலோட சீரம். இது வந்து நீங்க ஹீட் ப்ரொடெக்டண்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஹேருக்கு ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய விதமா யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் ஆயில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தி பெஸ்ட் சீரம் விச் ஐ எவர் ஃபவுண்ட் இஸ் லோரியல். த காஸ்ட் எஃபெக்டிவ், எங்க போனாலும் சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கும்ன்றது அது ஸ்ட்ரீக்ஸ். இது ரெண்டுல ஏதோ சீரம். அதை ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணவே கூடாது. ஒன்லி டு த லென்த் ஆஃப் யூர் ஹேர் ஜஸ்ட் அப்ளை ஃபுல்லா. அதுவும் ரொம்பலாம் கிடையாது. நீங்க ஹேர் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஹேர் டேம்பானா அப்படியே கொஞ்சம் வெட்டா இருக்கும் போதே, ரொம்ப துரத்துறன்னு ஊத்துறது இல்ல, கொஞ்சம் வெட்டா இருக்கும் போது, தொட்டு பார்த்தா ஈரப்பதம் இருக்கணும், அந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கும் போது அந்த சீரமை ஜஸ்ட் உங்களோட ஹேருக்கு, இப்ப என்னோட ஹேருக்கு நான் 3 drops யூஸ் பண்ணா போதும். இவ்வளவுதான் இருக்குன்னா 1 drop, ரொம்ப பெருசா இருக்குன்னா ஒரு 4 drop தான். அவ்வளவு யூஸ் பண்ணி இப்படி பண்ணிட்டு நல்ல ஹேர் லென்த்ல இப்படி ஃபுல்லா வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பண்ணும் போதே அந்த ஃப்ரிஸ் எல்லாம் கம்மியாகி அப்படியே உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதை பண்ணிட்டு நீங்க வந்து ஃபேன்ல வந்து ஆற வச்சுக்கோங்க, இல்ல ப்ளோ ட்ரை இருக்குன்னா ப்ளோ ட்ரை பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், அப்படியே தலையை காய வைக்காம வெளியில பைக்ல மட்டும் போகாதீங்க. ஏன்னா அது பறக்கிற பறல இப்ப நீங்க போட்டிருந்த சீரம் எல்லாம் வேஸ்டா போய் ரொம்ப ஹேர் வந்து ஃப்ரிஸ் ஆகி அதுக்கப்புறம் நீங்க சிக் எடுக்கும் போது ஹேர்ல முக்காவாசி ஹேர் போயிடும். ஸோ பைக்ல போகும்போது மறக்காம ஹேரை கொண்டு போட்டு போங்க. நீங்க ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு தலையை பண்ணிக்கோங்க, இல்ல எந்த இடத்த ரீச் பண்றீங்களோ அங்க போயிட்டு நீங்க ஹேரை ரெடி பண்ணிக்கலாம். போகும்போதே ஃபுல்லா திறந்து போட்டு போகாதீங்க. பிரைட் பண்ணிட்டு போறீங்கன்னா ஓகே, ஹேர் பிரைட் பண்றேன்னா ஓகே. நீங்க அப்படியே லூஸ் ஹேர் தான் இப்போ ட்ரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு லூஸ் ஹேர் விட்டு ஹீரோயின் மாதிரி போனீங்கன்னா கண்டிப்பா செட் ஆகாது. ஹீரோயின்லாம் நம்ம ரோட்ல போகும்போது யாரும் பார்த்து லவ் எல்லாம் பண்ண போறது இல்லை. தயவு செஞ்சு லவ் பண்ண கூட பரவாயில்ல, கொண்டை போட்டு தான் லைஃப்ல இருக்க போறோம். கொண்டையை பார்த்தே லவ் பண்ணிட்டுமே, நமக்கு ஹேர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நல்லா ஹேரை வந்து கிளிப்பை வச்சு சுத்தி விட்டு கிளிப்பு குத்திட்டு போங்க. போயிட்டு ஒரு இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவையான இடத்துல போயிட்டு இந்த கிளிப் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த ஹேர் டேமேஜ் மட்டும் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. இது ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக். இதுவும் முடிஞ்சாச்சு, நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க, இதுக்கப்புறம் வீட்டுல தான் இருக்க போறீங்க. அப்போயும் நான் சின்ன வயசுல என்ன தப்பு பண்ணிருக்கேன்னா, ஸ்டைலா வீட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சினிமா ஆடு அதெல்லாம் பார்த்துட்டு காஃபி போடும்போது சமைக்கும் போது இப்படி லூஸ் ஹேர்லயே போய் சமைக்கிறது. இப்பயுமே நான் வீடியோ எடுக்கிறதுனால தான் இப்படி விட்டுருக்கேன். அடுத்த நிமிஷம் வீடியோ முடிஞ்சதுமே போயிட்டு நல்லா கோம் பண்ணி பிரைட் பண்ணி போட்டுருவேன். ஏன்னா அதுதான் வந்து ஹேர் டேமேஜ் ஆகாம இருக்கும். ஸோ வந்ததுமே ஹேரை பிரைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளா இருக்கோ அது மாதிரி ஹேரை பக்கன்னு விரிச்சு போடாம அதை சேஃப்டி பண்ணி வச்சுக்கிறதுக்கு தான் பிரைட். ஸோ அதை கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நைட்டு படுக்க போறீங்க அப்படின்னா அந்த ஹேர் சீரம் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் படுக்க போறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி பில்லோ கவரை நல்லா வாஷ் பண்ணுங்க. அதுல இருக்கிற டர்ட்ஸுமே உங்களோட ஹேரை வந்து எஃபெக்ட் பண்ணும். படுக்கும் போது நீங்க திரும்பி படுக்கும்போது உங்களோட ஹேர் வந்து இப்படி பண்ணி ஃப்ரிஸ் ஆகும். ஸோ உங்களால முடிஞ்சா சில்கியான ஒரு பில்லோ வாங்கி போட்டுக்கோங்க. இல்ல உங்க வீட்டை நார்மல் பில்லோ யூஸ் பண்றீங்கன்னா அட்லீஸ்ட் உங்க ஹேரையாச்சும் நல்லா பிரைட் பண்ணி சேஃப்டி பண்ணி வச்சுட்டு படுத்து தூங்குங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ எப்படி உங்களுக்கு வந்து ஹேர் வாஷ் பண்றதுக்கு முன்னாடி இல்ல ரெகுலரா வீக்கெண்ட்ஸ்ல யூஸ் பண்றதுக்கு முன்னாடி போடுற மாதிரி ஹேர் மாஸ்க் இருக்கோ, அதே மாதிரி கண்டிஷன் அண்ட் ஹேர் மாஸ்க் இந்த மாதிரி 2 இருக்கு. ஸோ ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிஷனிங் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு மேக் யூர் ஹேர் லுக் ஃப்ரிஸ் ஃப்ரீ. நான் வந்து இந்த ஹேர் சீரமே எனக்கு ஒரு லுக் கொடுக்குது, ஹேரை வந்து ரொம்ப பம்ப் பண்ண வேணாம், நிறைய ப்ராடக்ட்ஸ் போட்டுன்றதுனால கண்டிஷனர் யூஸ் பண்றது இல்லை. பட்
If you are going to office or college regularly, definitely you can use conditioning to make your hair look frizz free and healthy. And also hair mask கூட இருக்கு, நிறைய பிராண்ட்ஸ்ல இருக்கு. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணதில்லை, பட் நீங்க டிஃப்ரெண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் செக் பண்ணீங்கன்னா அவங்க நிறைய பிராண்ட்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் காஸ்ட்லி பிராண்ட்ஸ் கூட இருக்கும். ஸோ அது ஒவ்வொரு பிராண்ட்ஸ்க்கும் டிஃபர் ஆகும் டைம் டியூரேஷன் கூட. நீங்கள் குளிச்சதுக்கு அப்புறம் அதை கண்டிஷனர் மாதிரியே அதை அவாய்ட் பண்ணிட்டு ஹேர் மாஸ்க் போட்டுட்டு 20 minutes or 15 minutes நீங்கள் ஃபுல்லாக பாடி வாஷ் இல்லை வேறு ஏதாச்சும் ஒர்க் பண்ணுறீங்க அதெல்லாம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் ஹேர் வந்து அந்த மாஸ்க்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு வரும்போது இன்னுமே நல்லா ஹெல்தி லுக் இருக்கும். பட் நான் இது வரைக்கும் ஒரு மாஸ்க் யூஸ் பண்ணியிருக்கேன், தட்ஸ் வெரி குட். ஒரு பார்லர் ஃபினிஷ் மாதிரி ஒரு லுக் கொடுக்கும், அதை நான் இங்கே ஆட் பண்ணுறேன், அதை நீங்கள் வாங்கிக்கலாம். that was very nice. இது வந்து ஸ்ட்ரைட் லுக் கூட கொடுக்கும் and it was very famous also. எனக்கு அந்த பேர் வந்து வாயில நுழையாது. அந்த பிக்சர் போடுறேன், லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோ. ஆல்சோ பிரைட் பண்ணும்போது ஹேர் நல்லா சிக் இல்லாம மெதுவா இப்படி சிக் எடுக்கிறீங்கன்னா இங்கேருந்து டொக்கு டொக்குன்னு எடுக்காம இங்கே பிடிச்சி மெதுவா கீழேருந்து சிக் எடுத்துட்டு மெதுவா மேலே ஹேரை வந்து ஒரு சின்ன குழந்தைய வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க, ரொம்ப ஜென்டலா ட்ரீட் பண்ணீங்கனாலே ஹேர் ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் நான் கத்துட்டு இருக்கேன். எங்க அம்மா சொல்லும் போது இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா என்னோட ஹேர் வந்து இன்னுமே நல்லா இருந்திருக்கும். பட் ஓகே, இட்ஸ் நாட் டூ லேட். இப்போ நான் வந்து ட்ரை பண்ணி இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஆக்சுவலி திஸ் இஸ் ட்ரூ அண்ட் ஐ வில் ஆட் மை பிக்சர் ஆல்சோ. ஐ ஹவ் ஆடட் மை பிக்சர் ஆல்சோ. கண்ணு முன்னாடி ப்ரூஃப் காட்டும் போதாச்சும் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் எஸ்பெஷலி இப்போ எனக்கு இந்த ஹேர் வந்து வேவியாக தான் இருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த வேவி ஹேர் வேணான்றதுக்காக தான் நான் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஹேரோட கலர் பண்ணி என் ஹேரை மோசம் பண்ணிக்கிட்டேன். வேவி ஹேர்ன்றது ரொம்ப அழகான ஒரு ஹேர், அது ஓகே, தட்ஸ் ஃபைன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகான லுக் கொடுக்கும். உங்களுக்கு என்ன ஹேர் கொடுத்துருக்காங்களோ அதையே நீங்கள் வச்சுக்கோங்க. அதை மாற்றணும்னு சொல்லி ட்ரை பண்ணி ரொம்ப வந்து ஹேர் டேமேஜ் பண்ணிக்காதீங்க. ஐ திங்க் ரொம்ப கன்சிஸ்டன்ட்டாக நம்ம டே டு டே லைஃப்பில் இன்வால்வ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஹேர் டிப்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். இதை கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ கொஞ்சமாச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தட்ஸ் ஆல். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். இதே மாதிரி ஒரு ஹானஸ்டான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் ஆல்சோ ஹானஸ்டான ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூ நீங்கள் பார்க்கலாம். So I'll see you in the next video. Until then, bye bye from Aishu with a warm virtual hugs to you guys. Bye bye.